நண்பர்களே, இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி நண்பர்களே. நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி, 2-3 தக்காளி நண்பர்களே. நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் எடுத்துருக்கேன் நண்பர்களே. வாங்க இதெல்லாம் வதக்கணும் நண்பர்களே. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் பாருங்கள் கொஞ்சம் அந்த தவா கொஞ்சம் காஞ்சிச்சிட்டோம்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமா? காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நண்பர்களே. ரெட் சில்லி லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க நண்பர்களே. பூண்டு போட்டுக்கலாம் நண்பர்களே. கருவேப்பிலை போட்டுக்கலாம் நண்பர்களே. அப்படியே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நண்பர்களே. அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த சட்னி வந்து நண்பர்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. மூணு தக்காளி எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக போட்டுக்கோங்க நண்பர்களே. இந்த புளி போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் நண்பர்களே. பெரிய உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பு நண்பர்களே. போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. எப்போவுமே வந்து நண்பர்களே தக்காளி சட்னி அரைச்சோம்னா அந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நண்பர்களே. பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்படின்னா தான் தக்காளி வந்து டேஸ்ட்டாக, சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. தக்காளி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இட்லி, தோசை, இதுக்கெல்லாம் ரொம்ப ரைஸ்க்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நண்பர்களே. நண்பர்களே இங்கே பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் எப்படி வதக்கிட்டேன் பாருங்கள். தக்காளியை சூடோடு அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு அரைங்க நண்பர்களே. சூடோடு போட வேண்டாம், நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் நண்பர்களே. எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்களே, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நண்பர்களே. தக்காளி சட்னி பாருங்கள் நண்பர்களே, அந்த தாளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போடலாம் நண்பர்களே. தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.